ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டினை நம்ம பார்க்கலாம். வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் பொதுவாக வந்து பேலன்ஸ்டா இருக்கும். ஆனா இந்த கொஸ்டின்ல வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ்டா இருக்காது, அன்பேலன்ஸ்டா இருக்கும். அப்போ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் இதோ உங்க ஸ்கிரீன்ல இருக்கு. எல்லா கரண்ட்டையும் கேட்கறாங்க. இந்த சர்க்கியூட்ல இருக்க எல்லா பிரான்ச்ல இருக்க கரண்ட்டையும் நம்ம கேட்கறாங்க. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா பேசிக்கா ரெண்டு லாஸ், கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவை நம்ம எப்படி கரெக்டா எழுதணுங்கிற ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்தவித மிஸ்டேக்கும் உங்களுக்கு வராது. அந்த மெத்தட் என்ன அப்படின்னா, ஒரு லூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னைக்குமே ஒரு ரெசிஸ்டர் R1, R2, R3 இது வோல்டேஜ் வீன் இருக்கு அப்படின்னா நீங்க என்னைக்குமே ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ்ல பாசிட்டிவ்னு கொண்டு போங்க. ஒரு லூப்க்கு ஒரு கரண்ட் இருக்கும், பாசிட்டிவ்னு கொண்டு போங்க. I இன்டூ R1, அடுத்தது பிளஸ் I இன்டூ R2 பிளஸ் I இன்டூ R3. நெகட்டிவை பார்த்த உடனே நீங்க நெகட்டிவ் வோல்டேஜ்னு போட்டு ஈக்குவல் டு 0ன்னு போட்டுருங்க. இதுதான் அந்த மெத்தட். எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது. நீங்க போற டிராவல் பண்ண டைரக்ஷன்ல கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துச்சுன்னா அப்ப நீங்க நெகட்டிவ்னு போட்டுக்கலாம். இப்ப லெட்டஸ் சே நான் இங்கிருந்து ஆரம்பிச்சு இப்படி போறேன்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் சைட்ல போறேன். அதை நான் கிரீன் கலர்ல மார்க் பண்றேன். நீங்க பாருங்க, லெஃப்ட் சைட்ல நான் போறேன் இங்கிருந்து ஆரம்பிச்சு. அப்ப நான் கரண்ட் எப்படி அசியூம் பண்ணிருக்கேன், இப்படி வந்துட்டு இருக்கு. ஆனா நான் எப்படி டிராவல் பண்றேன், லெஃப்ட் சைடு. அப்ப நான் என்ன பண்ணணும்னா மைனஸ் I இன்டூ R2ன்னு போட்டுட்டு அப்புறம் இங்க வரேன் நானு மைனஸ் I இன்டூ R1ன்னு வருது. அப்புறம் இங்க வரும்போது நான் பாசிட்டிவ் பார்க்கறேன், பாசிட்டிவ் V பார்க்கறேன். எகெயின் இப்படி வரும்போது எனக்கு எகெயின்ஸ்டா கரண்ட் வருது. அதனால மைனஸ் I இன்டூ R3ன்னு போடுவேன் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் பாருங்க, ரைட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷனும் ஒன்னே ஒன்று தான். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம இப்போ இதை சால்வ் பண்ண போறோம். வாங்க எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நான் கரண்ட்ஸ் வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த பிரான்ச்ல போற கரண்ட்டை வந்து நான் I1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். தென் எகெயின் இங்க போற கரண்ட்டை நான் வந்து I2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். கேல்வாமீட்டருக்குள்ள இருக்க கரண்ட்டை வந்து ஐ வில் பி டேக்கிங் இட் அஸ் IG. இது கேல்வாமீட்டர். கேல்வாமீட்டர் இருக்கும் யூஸ்வலா, ஆனா இது வந்து 5 ஓம் இருக்கு. இது 10 ஓம் டிவைடட் பை 5 பாருங்க. 10 டிவைடட் பை 5 தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 5 டிவைடட் பை 10. அப்ப இது வந்து அன்பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்னா ரொம்ப சிம்பிள். இந்த இதுக்குள்ள எந்த கரண்ட்டுமே போகாது. IG இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம டைரக்டா வந்து இந்த சம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எக்ஸாம்ல பேலன்ஸ்டா இல்லையான்னு 1 or 2 டைம்ஸ் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்துக்குமே லூப்லா எழுத போறோம். எப்படி நம்ம லூப்லா எழுதலாம்? இந்த மெஷ்ஷை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துக்கலாம். மெஷ் நம்பர் 1, அதாவது எதுனா இதுதான் நம்ம மெஷ் நம்பர் 1. இது வந்து மெஷ் நம்பர் 2. நெக்ஸ்ட் இந்த ஹோல் திங் மெஷ் நம்பர் 3. ஏன் 3 மெஷ் எடுக்கிறோம் அப்படின்னா I1, I2, IG 3 அன்னோன் இருக்கு. அப்ப 3 ஈக்குவேஷன் வேணும். அதனால நம்ம 3 தடவை லூப்பை வந்து எடுக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் லூப், இது வந்து செகண்ட் லூப், இது வந்து தேர்ட் லூப். ஸோ ஃபர்ஸ்ட் லூப்புக்கு நான் வந்து எழுதுறேன். என் கூடயே டிராவல் பண்ணிட்டு வாங்க. ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் I1, 10 இன்டூ I1. நெக்ஸ்ட் IG இஸ் ஹியர் பிளஸ் 5 இன்டூ IG. தென் அகெயின் நான் எகெயின்ஸ்டா போறேன் இந்த இடத்துல. அதனால மைனஸ் 5 இன்டூ I2 ஈக்குவல் டு 0. இப்போ இதெல்லாம் நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா என்ன வரும்? 2I1 மைனஸ் I2 பிளஸ் IG ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் லூப் நம்பர் 2, அது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பிரான்ச்ல வர கரண்ட் என்ன? வாட் இஸ் த கரண்ட் ஃப்ளோயிங் இன் திஸ் பிரான்ச்? இங்க வந்து I1 வருது, இங்க IG வந்து அதுல இருந்து வெளியில போயிடுச்சு. அப்ப KCL, கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அட் த நோட் எழுதணும்னா இது வந்து ரிமைனிங் கரண்ட் I1 மைனஸ் IG வந்து இந்த பிரான்ச்ல போகும் இல்லையா? இதை எழுதிட்டோம் நம்ம. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, IG இங்க டிராவல் ஆகுது, I2 இங்க டிராவல் ஆகுது. ரெண்டுமே கம்பைன் ஆகுது. ரெண்டுமே கம்பைன் ஆகி இங்க என்ன வரும்? உங்களுக்கு I2 பிளஸ் IGன்னு வரும். I2 பிளஸ் IGன்னு வரும். ஸோ அப்போ இந்த பிரான்ச்ல நம்ம வந்து லூப்லா எழுதலாம். ஃபர்ஸ்ட் இங்கிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். 5 இன்டூ I1 மைனஸ் IG. நெக்ஸ்ட் இப்படி வரேன். நான் இப்படி டிராவல் பண்றேன், ஆனா எனக்கு எகெயின்ஸ்டா வருது. அப்போ மைனஸ் ஆஃப் 10 இன்டூ I2 பிளஸ் IGன்னு எடுத்துக்குவேன். நெக்ஸ்ட் இப்படி நான் போறேன், எனக்கு எகெயின்ஸ்டா வருது. அதனால வந்து மைனஸ் எடுத்துக்கிறேன். மைனஸ் 5 இன்டூ IGன்னு எடுத்துக்குவேன். தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணா 5I1 மைனஸ் 20 IG
மைனஸ் 10i2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இதை மறுபடியும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா i1 மைனஸ் 2i2 மைனஸ் 4ig இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் நம்ம செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம எழுதணும். அந்த தேர்ட் ஈக்குவேஷனை ஐ வில் பி டேக்கிங் த்ரூ திஸ் ஹோல் லூப். இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஹோல் லூப் நான் வந்து எடுத்துக்குவேன். இந்த ஹோல் லூப்ல நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம். தேர்ட் ஈக்குவேஷன் வந்துடும். ஸோ இப்போ வாங்க நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் எழுதலாம். தேர்ட் ஈக்குவேஷன் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 5 into i2 பிளஸ் 10 into i2 பிளஸ் ig. அப்புறம் வெளியில வர கரண்ட் வந்து i1 பிளஸ் i2. ஏன்னா இங்க இன்புட் வந்து i1 கரண்ட் i2 கரண்ட் இருக்கு. அப்போ இதுக்கு இந்த பேட்டரியிலேருந்து கரண்ட் ட்ரா பண்றது i1 பிளஸ் i2. ஸோ i1 பிளஸ் i2 ட்ரா ஆகுது. ஸோ அது அப்படியே இங்கே வந்து -10 வருது. -10 வோல்ட் பேட்டரி. அப்புறம் இங்கே எகெயின் i1 பிளஸ் i2 தான் இதில் ஃப்ளோ ஆகுது. ஸோ பிளஸ் 10 into i1 பிளஸ் i2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணோம்னா எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? எத்தனை i2 இருக்குன்னு மட்டும் ஈஸியாக கவுண்ட் பண்ணுங்க. இங்கே 10 இருக்கு, இங்கே 10 இருக்கு, இங்கே 5 இருக்கு. டோட்டலாக வந்து 25 i2 இருக்கு. 25 i2. ig எத்தனை இருக்கு? 10 ig இருக்குது. 10 ig. i1 எவ்வளோ இருக்கு? 10 i1 இருக்கு. அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 10 அந்த சைடு போயிடும். இப்போ இதை 5 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? 2i1 பிளஸ் 5i2 பிளஸ் 2ig இஸ் ஈக்குவல் டு 2. இதுதான் நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, 3 அன்னோன்ஸ் இருக்கு. நம்ம இதை 1 by 1 நம்ம சால்வ் பண்ணலாம். நான் ஃபார் த சேக் ஆஃப் சிம்பிளிசிட்டி ஐ வில் பி டேக்கிங் 1 and 3 எடுத்துக்குவேன், 2 and 3 எடுத்து சால்வ் பண்ணுவேன். ஸோ 1 and 3 வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். வாங்க 1 and 3 எடுத்துட்டோம்னா 2i1 minus i2 plus ig equal to 0. அடுத்தது 2i1 plus 5i2 plus 2ig is equal to 2. இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். minus 6i2 again minus ig is equal to -2. இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துட்டோம்னா இந்த ஈக்குவேஷன் வருது. நெக்ஸ்ட் செகண்ட் அதே மாதிரி 2 and 3 எடுத்து சால்வ் பண்ணலாம். 2 and 3 எடுத்து சால்வ் பண்ணா i1 minus 2i2 minus 4ig equal to 0. அடுத்தது 2i1 plus 5i2 plus 2ig is equal to 2. மேலே இருக்க ஈக்குவேஷனை மல்டிப்ளை பை 2 பண்ணி ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போகிறேன். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோன்னா இது -4 minus 9i2, இது -8 minus 10ig, 0 minus 2 that is -2. So you are going to get இந்த ரெண்டு ஈக்குவேஷன். இப்போ இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம் அண்ட் ஈக்குவேஷன் பின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏ அண்ட் பியையும் சால்வ் பண்ணோம். ஏவையும் பியையும் சால்வ் பண்ணணும். லெட் அஸ் சால்வ். -6i2 minus ig equal to -2, minus 9i2 minus 10ig is equal to -2. இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பை 10 பண்ணலாம். அபவ் 10 பண்ணி சப்ராக்ட் பண்ணோம்னா we will be getting -60 plus 9. நம்ம -10 இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணோம்னா வாட் வில் கெட்னா -51i2 ஈக்குவல் டு -18 வரும். அப்போ i2 இஸ் ஈக்குவல் டு 6/17 ஆம்பியர். i2 இஸ் ஈக்குவல் டு 6/17 ஆம்பியர்னு கிடைச்சிடும் நமக்கு. i2 6/17 ஆம்பியர் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம i1 வேல்யூ ஈஸியாக கிடைச்சிரும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸோ வி வில் கெட் i1 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 4/17 ஆம்பியர். இதை ரெண்டையும் தூக்கி ஐஜியில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வில் பி கெட்டிங் -2/17 ஆம்பியர். ஸோ இதெல்லாம் தான் த கரண்ட் இந்த சர்க்கியூட்ஸ். இப்போ நம்ம நெகட்டிவ்னு வந்துருந்ததுன்னா நம்ம அசியூம் பண்ண டைரக்ஷன் தப்பு, இன்னொரு டைரக்ஷனில் தான் கரண்ட் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். திஸ் இஸ் த பேசிக் கிர்ச்சாஃப்ஸ் லா, கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாவோட ஒரு அமேசிங்கான ஒரு கொஸ்டின் இது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க எக்ஸாம் அப்போ. ஒரு அமேசிங்கான ஒரு கொஸ்டின் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாலேருந்து நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய தடவை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா யூ வில் பி an expert in that. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதே மாதிரி ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க.